ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஒரு வார்த்தை ஆசீர்வாதமான ஒரு சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்றும் அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அன்புக்குரிய சகோதரனை சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுவான், கர்த்தர் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இதை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, பக்தி மனிதனுக்கு மிக மிக அவசியம். ஆனால் பக்திக்கு பதிலாக இந்நாட்களில் பக்தியின் வேஷம் தரித்திருக்கிறார்கள். பக்தியை காட்டிலும் பக்தியின் வேஷத்தை மக்கள் தரிக்கிறார்கள். பக்தியின் வேஷம், பக்தியை மாதிரி காட்டுகிறார்கள், ஆனால் பக்தி இல்லை. ஆகையினாலே இந்நாட்களில் பக்தி அற்று போகிறது, அவபக்தி உண்டாகிறது. அன்புக்குரிய சகோதரன சகோதரியே, பக்தியை உண்மையான பக்தி இல்லாததுனால மற்ற மக்களுக்கு அவபக்தி ஏற்படுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இதனால் ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறார் என்றால் பக்தி உள்ளவனை தெரிந்து கொள்கிறார். ஏன் பக்தி உள்ளவனை மாத்திரம் தெரிந்து கொள்கிறார் என்றால், இந்த பக்தி உள்ளவனிடத்தான் ஆதியாகம புஸ்தகம் 24வது அதிகாரம் 2வது வசனத்துல ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ள எல்லா ஊழியக்காரனை காட்டிலும் ஒரு ஊழியக்காரனை மாத்திரம் கூப்பிட்டு என் குமாரனுக்கு பெண் கொள்ளு என்று சொல்லுகிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த நாளிலும் பெண் கொள்ள போகிற இடத்துல இவனிடத்தான் தன்னுடைய குமாரனுக்கு ஏற்ற அந்த பொறுப்பு காரியத்தை இவனிடத்துல தான் கொடுக்கிறான். மற்ற யாரிடத்திலையும் கொடுக்கவில்லை. நிறைய ஏராளமான வேலைக்காரர்கள் இருந்தாலும் இவனிடத்தில் மாத்திரமே கொடுக்கிறான். அன்புக்குரிய சகோதரனை சகோதரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, நாம் அநேக ஆண்டுடைய பிள்ளைகள் இருக்கலாம், ஆண்டுடைய நாமத்தை அறிந்து கொண்டவர் இருக்கலாம். ஆனால் அநேகரிடத்தில் தேவன் தன்னுடைய பொறுப்புகளை கொடுப்பதில்லை. இவன் எப்படி கொடுத்தான் என்றால், இவனுடைய கையில தான் பொன்னும் பொருளையும் இருந்தது. இந்த ஆதியாகம புஸ்தகத்துல ஆபிரகாமுடைய வேலைக்காரனுடைய கையில தான் உச்சிதமான பொருட்கள். இவ்வளவு கொண்டுட்டு போ, அவ்வளவு கொண்டுட்டு போன்னுலாம் சொல்லலை. இவனே பெண்ணுக்கு தேவையான நகை, உச்சிதமான பொருட்கள் எல்லாவற்றையும் இவனை எடுத்துக்கொண்டு அந்த இடத்துக்கு போகிறான். இவன் உண்மையாக இவனை பின்பற்றினபடினாலே இவன் அங்கே போய் கர்த்தருடைய சித்தத்தையும் அறிந்து கொள்கிறான். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, பக்தி உள்ளவன் மாத்திரம்தான் எதை காரியத்தை செய்தாலும் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து நடப்பான். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, ஆகையினாலதான் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? பக்தி உள்ளவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? தனக்கென்று தெரிந்து கொள்வார். இந்த பெண் பார்க்க போன இடத்துலையும் ஆபிரகாமுடைய தன் எஜமானுடைய மேன்மையை மாத்திரமே சொல்கிறானே தவிர, என்னிடத்தில் அவ்வளவு பொருள் இருக்கு, உன்ன பொருள் இருக்கு, அதை சொல்லவில்லை. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, அந்த இடத்துல பெண் கூட்டு போகிற இடத்துலையும் சொல்றான், நான் எதுக்காக வந்தேனோ அதை காரியத்தை செய்து முடிக்க வந்திருக்கிறேன். இது ஒன்று, பெண்ணை கூட்டிட்டு கொடுக்கிறதா இருந்தால் கொடுங்க, இல்லை என்றால் நான் விட்டுட்டு போகிறேன் என்று சொல்லுங்க. இந்த பரமா அந்த பரமான்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவனுக்கு அந்த இடத்துல என்ன நோக்கமோ அந்த நோக்கத்தில் மாத்திரமே இருந்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் இந்த வேத வசனத்துல ஆண்டவர் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். பக்தி உள்ளவன் மாத்திரம்தான் அங்க எஜமானுடைய சத்தத்தையும் எஜமானுடைய சித்தத்தையும் செய்வான். அவனுக்குள்ளதான் தாழ்மை இருக்குது. அல்லேலூயா. அன்புக்குரிய சகோதரன சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான
தேவ ஜனங்களே, இந்த நாட்களில் இவனுக்குள்ள ஒரு தாழ்மையின் குணம் இருந்தது. அங்கே போய் தன்னுடைய காரியத்தை சொல்லவில்லை, என் எஜமானும் செல்வச்சீமானாக இருக்கிறான். இதை கொண்டு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அநேகருக்கு அநேக வரங்களை கொடுத்திருக்கலாம். ஆனால் வரங்களை கொடுத்து தனக்குள்ள கொடுத்த அந்த வரங்களை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்டுவார்களே தவிர கர்த்தருடைய காரியத்தையோ கர்த்தருடைய சித்தத்தையோ அவர்கள் அறிவதும் இல்லை, சொல்லுவதும் இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, ஆகையினாலதான் தேவன் பக்தி உள்ளவனை தனக்காக தெரிந்து கொள்ள, எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளாமல் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ள அவனிடத்துல தாழ்மை இருக்கும். தேவ சித்தத்தை நின்று கேட்பான். அந்த இடத்துல துறவண்டை வந்து நிற்கிறான், ஆண்டவரே இந்த இடத்துல வந்திருக்கிறேன், இந்த இடத்துல உம்முடைய ஆபிரகாமுடைய எஜமானுடைய குமாரனுக்கு பெண்ணு யாரை நான் கேட்குறேனோ தண்ணியை கேட்பேன், அந்த இடத்துல எனக்கும் கொடுத்து என்னுடைய ஒட்டகங்களுக்கும் வார்க்கணும், அவளே எஜமானுடைய குமாரனுடைய மனவாட்டி என்று சொல்லலாம். அன்புக்குரிய அதில் தேவ சித்தத்தையும் தேவனுடைய நடத்துதலையும் இன்னும் ஒரு வசனத்தை அவனுடைய காரியத்தை பார்ப்போம்னா ஆதியாகமம் புஸ்தகம் 24:35 அந்த காரியத்தை சொல்லாமல் தனக்குள்ளே ஜெபம் பண்ணி மௌனமாக இருக்கிற அந்த காரியத்தை யாரிடத்துலையும் வெளிப்படுத்தாமல் அவன் காரியத்தை சொல்லாமல் மௌனமாக இருக்கிறான். காரியம் கைகூடி வரும் வரைக்கும் இதே போல இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியர், என் நாட்களில் கர்த்தருடைய காரியத்தை உங்களுக்கு ஒரு காரியம் வெளிப்பட்டுமானால் அது அமைதியாக நிறைவேறும்படி தரிசனங்கள் நிறைவேறும் வரைக்கும் அதை வெளிப்படுத்தாமல் அதை நிறைவேறுக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் இவன் பக்தி உள்ளவனிடத்துல எல்லா காரியமும் மறைந்திருக்கும். அதனால தான் ஆண்டவர் பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இதனால் இந்த வீடியோ வாயிலாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அதனால தான் ஆண்டவர் பக்தி உள்ளவனாய் தெரிந்து கொள்வார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொள்வார். இன்னைக்கு பக்தியின் வேஷம் இருக்கிறது. வேஷம் இருக்கிறதுனால அநேக ஊழியர்காரர்கள் சொல்றது பக்தி அவசியம் இல்லை என்று சொல்லுவாங்க. ஆனால் பக்தியின் வேஷத்தை அப்புறப்படுத்தி அவபக்திகளை அப்புறப்படுத்தி பக்தி உண்மையான அவர் மாத்திரமே பின்பற்றுகிற அந்த இதுக்கு நம்ம கடந்து வருவோமானால் கர்த்தர் உண்மையாகவே ஆசீர்வதிப்பார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த பக்தியை எல்லாருமே ஆண்டவரே எனக்கும் பக்தியை தாரும் என்று சொல்லி எல்லாரும் ஒரு மனதோடு கண்களை மூடி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவரே எனக்கும் பக்தியை தாரும், நானும் எஜமானுடைய மேன்மையை மாத்திரம் சொல்லுவேன், எஜமானுடைய மேன்மையை மட்டுமே நான் சொல்வேன், எஜமானுடைய சித்தத்தை மாத்திரமே சொல்லுவேன். இந்த எஜமான் அவனுக்கு உச்சிதமான பொருளும் வெள்ளியும் அவனுக்கு கையில் இருந்தது, ஆனால் தனக்கென்று சொந்தமாக்கி கொள்ளவில்லை. அன்புக்குரிய சகோதரி சகோதரியே, இதே போல குணத்தை ஆண்டவர் நமக்கும் கொடுக்கணும். ஆண்டவரே அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நமக்கு நன்றி. இந்த பக்தியை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். இதோடு இந்த பக்திக்குள்ளே நாங்கள் நிலைத்திருக்க அவபக்திக்குள் கடந்து போகாதபடி, பக்தியின் வேஷத்துக்குள் கடந்து போகாதபடி உண்மையான பக்தியை தரித்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.